ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ஒரு ராஜ்மா ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை கப் ராஜ்மாவை எடுத்து வேக வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 3, தக்காளி 2, இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா பொடி 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் மிளகா பொடி, வர மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சமாக முந்திரி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டையும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எப்போ போல் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை தாளிச்சிடலாம். வெரி சிம்பிள் ரைஸ், 1 பாட் ரைஸு. இப்போ தாளிக்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற பட்டை, கிராம்புலாம் தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டேன். வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இங்கே வச்சுருக்கிற மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பொடிகளையும் நான் சேர்த்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ராஜ்மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு பார்க்கலாம். நாம் ஊற்றின 2 கிளாஸ் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வரமிளகா பொடி போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் மட்டும் உப்பு பத்தலை போட்டிருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸை நான் அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இந்த ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். நான் மேலே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். ராஜ்மாவை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு வேக வச்சு தான் சேர்த்துக்கணும். வேக வைக்காமல் சேர்த்துனோன்னா இந்த அரிசியோடு அது வேகாது. அதனால் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ராஜ்மா சாப்பிடும்போது நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா வெந்திருக்காது. இப்போ மூடி சிம்மில் 10 நிமிஷம் வெயிட்டர் போட்டு 10 நிமிஷம் வைங்க. இல்லைன்னா 3 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாதம் வெந்த உடனே பார்க்கலாம். நம்மளோட ராஜ்மா புலாவ் தயாராகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிராக நல்லா இருக்குது. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெரி ஈஸி புலாவ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.